நன்மை செய்த நல்ல ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட இப்ப என்ன உலகம் முழுவதும் நடந்து கொண்டு இருக்கிறது, யுத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லாம் டிவியில பேப்பர்ல பாக்குறாங்க, வாட்ஸ்அப்ல பாக்குறாங்க. ஆனா பைபிளை திறந்து பாக்குறாங்களான்னா பாக்குறது இல்லை. எவ்வளவு பெரிய ஆராய்ச்சியாளர்களாக தேவன் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆனா வேதாகமத்துல அது எங்க இருக்கு? ஏன் இந்த காலகட்டங்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மளுடைய பணி என்ன, நம்மளுடைய ஊழியம் என்ன? இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, இந்திய தேசத்துல எங்க பார்த்தாலும் ஊழியங்கள் குறைஞ்சிருச்சு. வீட்டுக்குள்ள ஆராதனை பண்ண முடியல, வெளியில ஆராதனை பண்ணா டாக்ஸ் கொடுத்து அங்கேயும் வந்து சண்டை போடுறான். ஆனா அவனுக்கு மட்டும் எல்லா உரிமையும் இருக்கா, நமக்கு மட்டும் இல்லையா? சட்டத்துல நமக்கு இடம் இருக்கு. நீதிமன்றத்துல போனா நீதிபதிகள் ஆளுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கிறார். அப்ப அதிகாரிகள் அவங்க பக்கத்துல. இப்ப என்ன நடக்குது? ஊழியங்கள் தடைபட்டு கொண்டு இருக்கிறது. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, ஊழியம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீ வீட்டுல உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. அவர் வெளியில போறதுக்கு பயம், வீடு சந்திக்க பயம், மக்களை ஊழியத்துல அனுப்புறதுக்கு பயம். அதனால எதுவும் பிரச்சனை வந்துன்னா நம்மளை வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஊழியம் முடிஞ்சது, வீட்டுல போய் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்ற. வேத வசனம் என்ன சொல்லுது? கடைசி காலத்திலுடைய தூதர்களை ஆண்டவர் என்ன பண்றாரு? 3 தூதர்களை அனுப்பி வைத்திருக்கிறார். இந்த காலகட்டங்களிலே ஊழியம் செய்ய வேண்டிய நம்மள சாத்தா என்ன பண்றான்? பல ரூபங்களிலே தடை செய்கிறான். ஏன்னா பிரபஞ்சத்துக்கு அவன் தான் தேவனாய் இருக்கிறான். உலகத்தினுடைய அதிகாரங்களும் அதிகாரிகளும் எல்லாமே அவனுடைய கீழே தான் இருக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தை என்ன செய்யணும்? சொல்லணும். தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்குது? பட்டயம்தான். ஆனா ஆண்டவர் முதல்ல என்ன சொல்றாரு? முதல்ல சாத்தான துரத்துங்கள்னு சொல்றாரு. நிறைய காரியங்களை நீங்க செய்யலாம். உபவாசமும் ஜெபமும் இல்லைன்னா சாத்தான துரத்தவே முடியாது. இந்த தேசத்துல உங்களுக்கு ஊழியத்துக்கு தடை இருக்கு அப்படின்னா, நீங்க உபவாசத்திலையும் ஜெபத்திலையும் இல்லாம எல்லாரும் ஊர் சுத்துறவங்க எல்லா நேரமும் செல்போனை பார்த்துக்கிட்டு, லேப்டாப்ல உட்காந்துக்கிட்டு, கம்ப்யூட்டர்ல உட்காந்து டைம் பாஸ் பண்றாங்க. நேரத்தை காலங்களில் ஆண்டவருக்கோ ஜெபத்துக்கோ செலவிடுறது இல்லை. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, பூமி எங்கும் சாத்தானுடைய ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்கிறது. நம்மளுடைய ஊழியத்துக்கு தடையே நம்ம தான். நம்மளுடைய எல்லா காரியத்தையும் பார்க்கப்படும் போது நாம நம்மளுடைய ரட்சிப்பை இழந்து போக போறோம். இதுதான் தேவனுடைய எச்சரிப்பு. ஏதோ அப்படியே இருக்கிறோம், ஆலயத்துக்கு வரோம் போறோன்றதெல்லாம் இல்ல. உங்களுக்கு கொடுத்த காரியத்தை, உங்களுக்கு நியமித்திருக்கிற பங்கை ஆண்டவர் நம்மளை எதுக்காக படைத்திருக்கிறார்? அப்ப நம்ம என்ன வேலை செய்யணும்? ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னா, உலகம் முழுவதும் போங்க, ஆண்டவருடைய ராஜ்யத்தை என்ன சொல்லுங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க. நீங்க ஏதாவது செய்திருக்கிறீங்களா? வாலிபர்கள் வாலிப பிள்ளைங்களா இருக்கிறீங்க, உங்க கூட படிக்கிறவங்களுக்கு நீங்க சொல்லி முடிச்சிருக்கீங்களா? ஒருத்தருக்கு சொல்லி இருக்கீங்களா? 2 பேருக்கு சொல்லி இருக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு சொல்லி இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை கேட்பார். பழகிற எல்லா இடத்துலையும், வேலை செய்யற எல்லா இடத்துலையும், உங்களை நேசிக்கிற எல்லா இடத்துலையும் நீங்க சொன்னீங்களா? எல்லாருக்கும் சொல்ல முடியாட்டாலும் அவங்களுக்கு நீங்க சொல்லி இருக்கணும். அந்த பங்கு ஆண்டவர் நியமித்திருக்கிறார். ஆனா நீங்க என்ன செய்றீங்க என்பது இந்த நேரத்தில் ஆண்டவர் முன்பதாக நான் உங்களை வைத்து நான் ஜெபிக்க போறேன். பரலோகத்தின் பிதாவே, இந்த இடைப்பட்ட வேலைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீராமே உடைய பிள்ளைகளை ஆண்டவரை தைரியமாக்கும். உங்களுடைய தேவ தூதர்களோட ஆண்டவரை பிரயாணம் பண்ணுகிற தைரியத்தை கூட உங்களுடைய சமூகம் அவளை நடத்தி செல்லட்டும். இஸ்ரவேல் தேவனாயிருக்கிற கர்த்தர் ஆண்டவரை நீ தூங்குவதும் இல்லை, அயர்வதும் இல்லை. உங்களுடைய பிள்ளைகளே ஆண்டவரை நீர் எடுத்து பயன்படும் பாத்திரமாக நீர் வைத்துக் கொள்ளும். இந்த கடைசி காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேகர்களுக்கு ஆண்டவரை கேட்டாலும் கேட்காவிட்டாலும் சரி, தீர்க்க தரிசனங்களை வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் உரைத்திருக்கிறேன். அதை நாங்கள் செவனே செய்யும்படியாக, யாருக்கும் பயம் இல்லாமல் ஆண்டவரை நாங்கள் செல்லும்படியாக எங்களுக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுப்பீராக. ஆவியினுடைய அபிஷேகத்தினுடைய அனுகிரணத்தோட அப்போஸ்தலருடைய நாட்களை செய்த ஊழியங்களை செய்யும்படியாக ஆண்டவரை ஜெயிலிலே போட்டார்கள்.
ஆம் ஆண்டவரே, ஊழியர் செய்த போது அவர்கள் எல்லாம் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள், அநேகரை கொண்டார்கள், அழித்தார்கள். விதமான காலகட்டங்கள் மீண்டுமாக ஒரு பொழுது ஆண்டவரே கடைசி காலத்திலே ஊழியத்திலே நாங்கள் பங்கெடுக்க எங்களே ஆண்டவரை தகுதிப்படுத்தும், பலப்படுத்தும். இயேசுவின் திவ்ய நாமத்திலே பிதாவே, ஆமென். வெளிப்பாடு புஸ்தகத்துல ஒரு வசனங்களை நான் வாசிக்க உங்களை கேட்டுக்கொள்கிறேன். எடுத்து வாசிங்க. வெளிப்பாடு புஸ்தகம் 10வது அத்தியாயத்திலே 5-6 வசனத்தை நீங்கள் வாசிங்கள். சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதுக்காக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்திற்கு நேராக உயர்த்தி, இனி காலம் செல்லாது, ஆனாலும் தம்முடைய ஊழியக்காரராக இருக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊறுகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலகட்டங்கள் எப்படிப்பட்ட காலகட்டங்கள்? இப்ப என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஆண்டவருடைய வருகை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உலகத்துல பாருங்க, ஆண்டவர் சொன்னார், இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னார். ஆண்டவருடைய வருகையில தேவனுடைய வார்த்தையின்படியாக இந்த சந்ததி என்று இஸ்ரவேலை சொல்லுகிறார். இஸ்ரவேல் யாக்கோபுடைய கூட்டத்தை சொல்லுகிறார். 1948 ஆண்டு மே மாசம் 14ஆம் தேதி அவர்களுக்கு உலகத்திலே சுதந்திர பிரகடனத்தை ஆண்டவர் கொடுக்கும்படியாக அருளி செய்தார். அந்த தேசம் உருவாக்கப்பட்டது. அந்த தேசத்திலே அவர்கள் வந்து என்ன செய்தார்கள் என்றால், அங்கே பார்க்கிறார்கள், என்ன பார்த்தாலும் உடைக்கப்பட்ட இடங்கள், அவர்கள் கொடுக்கப்பட்ட பூமி மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு பொருத்தமான ஒரு பூமியாக அது பூமி இருந்தாலும் கூட அங்க கட்டடங்கள் இல்லை, எல்லாம் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட பூமியாக அது காணப்பட்டது. 60% எப்படிப்பட்டதுன்னா பாலைவனமாக இருந்தது. இஸ்ரேல் தேசம் கொடுக்கப்பட்ட போது 60% பாலைவனம், தண்ணீர் இல்லை, ஒன்னும் இல்லை. விவசாயம் பண்ண முடியுமா? முடியாது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் அவர்களுக்கு அந்த தேசம் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த தேசத்திலே அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், தேவனுடைய சமூகத்திலே கையெடுத்து ஆண்டவரை நோக்கி அவர்கள் ஜெபித்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் ஆண்டவரை சொன்னார், இந்த தேசத்திற்கு உங்களை நான் வரவழைப்பேன், தூரத்தில் இருக்கிற எல்லாவரையும் நான் வரவழைப்பேன், எகிப்திலிருந்து சமாரியாவிலிருந்து எல்லா தேசங்களிலிருந்து நான் உன்னை வரவேற்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அதன்படியாக ஆண்டவர் 1948 மே மாசம் 16ஆம் தேதி அந்த தேசம் கொடுக்கப்பட்டது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜனங்கள் அந்த தேசம் கொடுக்கப்பட்ட போது அவர்களுக்கு ஒரு காரியம் நன்றாக தெரியும், மக்களுக்கு தெரியலையோ, ஆனா அவர்களுக்கு நன்றாக ஒரு காரியம் தெரியும். எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, ஒரு வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். யாத்திராகம புத்தகத்தில் 33ஆம் அத்தியாயத்தில் 2வது வசனத்தை நீங்கள் வாசிங்கள். அதுல ஒரு அனுபவத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். வாசிங்கள். நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்பி கானானியரையும் எமோரியரையும் ஏத்தியனையும் பெர்சியரையும் ஏவியனையும் எபூசியரையும் துரத்தி விடுங்க. ஆண்டவர் ஒரு தேசத்தை கொடுக்கிறார். 1942 கொடுக்கப்படுகிற அந்த தேசமானது ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், அங்கே இருக்கிற கானானியரை நான் வெளியே அனுப்புவேன், எமோரியரை வெளியே அனுப்புவேன், ஏத்தியனையும் பெர்சியரையும் ஏவியனையும் எபூசியரையும் துரத்தி விடுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அவர் கொடுக்கிற தேசம் அவர்களை துரத்தும்படியாக தேவன் என்ன செய்திருக்கிறார்? ஒரு தூதனை அங்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுக்கும் போது ஒரு தூதனை வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போறீங்க அப்படின்னா தேவன் உங்களுக்கு முன்பதாக ஒரு தூதனை அனுப்புவார். அல்லேலூயா. தேவன் தன்னுடைய ஊழியத்தை செய்வதற்காக, பிரயாணப்படுவதற்காக நீங்கள் எங்கேயாவது போனோம்னா ஆண்டவர் தூதனை, ஆண்டவருடைய சமூகம் அங்கே இருக்கும் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. இந்த அனுபவத்தை உலகத்தினுடைய ஜனங்களுக்கு இருக்கோ இல்லையோ, இஸ்ரேல் ஜனத்துக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த வம்சாவளியில் அவர்கள் அந்த காரியத்தை அறிந்தவர்கள், உணர்ந்தவர்கள், அவர்கள் கண்டவர்கள். இன்னைக்கு நம்மகிட்ட இருக்குதா? இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரேல் நிறைய பேர் பீத்திக்கிறாங்க. நாங்க ஆவிக்குரியவர்கள், இஸ்ரேலர்கள் ஆபிரகாம் தந்தைன்னு சொல்றாங்க. ஆனா அந்த அனுபவத்துல இருக்கிறாங்களா? ஒண்ணுமே கிடையாது.
வெளியில போய் டாக்ஸ் கொடுக்கணும், இங்க எங்க பாக்குறான், பயப்படுறான், பூட்டி இருக்கிற கதையில கொண்டு போய் சொல்லிட்டு போறான். அப்ப என்ன உன்கிட்ட என்ன இருக்கு? நீ ஆபிரகாம் பிள்ளையா? அது ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறான்னா, உனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, பலமான ஆவியை நான் கொடுத்திருக்கிறேன், தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறேன். இவ்வளவு கொடுத்திருக்கிறான்னா நீ போய் நடு ரோட்ல வண்டிக்குள்ள ட்ரெயினுக்குள்ள ஏறப்படல, நீ என்ன பண்ணலாம்? இயேசுவை நீ அறிவிக்க கர்த்தர் உன்னை பலப்படுத்தி இருப்பார். நிறைய பேரு போய் ஏறப்படல நின்ன நின்னுகிட்டு ஜெபம் பண்றான், அதோடு எங்களுடைய பிரயாணங்களை ஆசீர்வதியும், இந்த பைலத்தை ஆசீர்வதியும், இங்க பயணிக்கிற மக்களை ஆசீர்வதியும், இயேசுவே காத்துக்கொள்ள பத்திரமா தரையிறங்குவது. என்ன ஒருத்தன் கையை தூக்கி என்ன பண்றான், பைபிள் தூக்கி ஏரோப்ளைன் பறக்கும் போது ஜெபம் பண்ணிட்டு போய் உட்கார்ந்துறான். இன்னைக்கு அநேக ஜனங்கள் பசுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்றாங்க? கத்துறான், கூச்சல் போடுறான், ஜெபம் பண்ணல. ட்ரெயினுக்குள்ள போறாங்க, கத்துறான், கூச்சல் போடுறான், ஜெபம் பண்றது கிடையாது. ஏன்? பலமான ஆவியில் அபிஷேகம் கிடையாது, தேவனால் தொடப்படல, தேவனை உணர்ந்து கொள்ளவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை போல தேவனை உணர்ந்து கொள்ளவர்கள் யார்? புரிந்து கொண்டவர்கள் யார்? இதான் புரியணும். எவ்வளவு பேர் ஆனாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு வார்த்தையை அவர்கள் எப்பொழுதும் ஞாபகத்தில் வச்சிருக்கிறாங்க. என்ன வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, ஆதியாகமம் 32வது அத்தியாயத்துல 12வது வசனம் வாசிங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உணர்த்தப்பட்ட ஒரு வார்த்தை. ஆதியாகமம் 32வது அத்தியாயம் 1-2 வசனத்தை வாசிங்க. யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேவை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்கநாயகம் என்று பெயரிட்டான். யாக்கோபு பிரயாணம் பண்ணும்போது தேவ தூதர்களை சந்திக்கிறார்கள். நீங்க பிரயாணம் பண்ணும்போது என்னைக்கா தேவ தூதனை பார்த்திருக்கீங்களா? வாழ்க்கையில ஒரு அனுபவமே கிடையாத ஒரு ஜீவியம், தொடப்பட்ட ஒரு ஜீவியம் இல்லை. தேவனை சந்திக்கிற ஒரு ஆர்வமில்லாத ஜனங்களாக இந்த நாட்களிலே இந்த தேசத்தில் இருக்கிறார்கள். எல்லாம் புலிகணிகளாக இருக்கிறார்கள். உண்மையே இல்ல, வாயில உண்மையில தப்பியும் கிடையாது. அவன் என்ன ஆவி இருக்கும்? ஆனா பெருசா பீத்திக்கிடுவாங்க. நான் பேரர், நான் பெரிய பிஷப், எங்க இருந்து முளைச்சாங்களே தெரியல. ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? தப்பு தப்பா சொல்லி கொடுக்கிறாங்க. கடைசி கால தீர்க்க தரிசனத்தை சொல்வதற்கு அறிவில்லாத ஒரு செய்திகள் உலகத்துல சொல்ல வேண்டிய காலம் ஆண்டவர் சொல்லுகிறார். புறப்பட்டு போங்க. ஆனா ஆண்டவர் இங்க சொல்லுகிறாரு, இஸ்ரவேல் ஜனம் சொல்றாரு. இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, யாக்கோபு பிரயாணம் பண்ணுகிற தேவ தூதர்கள் சந்தித்தார்கள். அந்த தேவன் எங்களோட இருக்கிறார், தேவ சேவை எங்களுக்கு இருக்கிறது. எங்களுக்கு ஒரு மிலிட்டரி இன்னொரு பக்கத்தில் இருக்குது. இந்த மிலிட்டரி இல்ல, பெரிய மிலிட்டரி ஒண்ணு இருக்கு, அது எங்களுக்கு தான் தெரியும். ஒரு சின்னக்கா நாடு பல கோடிகளை நூற்றுக்கணக்கான, அதாவது சொல்லப்படும் போது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, கிறிஸ்தவர்களை விட இன்னைக்கு முஸ்லிம்கள் 220 கோடி பேர் இருக்கிறாங்க தேசத்துல. கத்தோலிக்க மக்களும் புராட்டஸ்டன்ட் மக்கள், பெந்தேகோஸ்தர்களும் எல்லா ரிவரல் மக்களும் இன்னைக்கு பார்க்கப்படும் போது 450 கோடிக்கு மேல ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் இருக்கிறாங்க. ஆனா இருக்கிற யூத ஜனம், இந்த சியோனிஸ்ட் என்கிற ஜனங்கள் இருக்கிறதுல பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. தேசம் கொடுக்கப்படும் போது 6 லட்சத்துக்கு பேர் தான் அந்த தேசத்துல குடியேறினாங்க. முதல்ல பெரிய ஏரோப்ளைன் எல்லாம் கிடையாது, துப்பாக்கி கிடையாது, பீரங்கி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்பவே சண்டை ஆரம்பிச்சாங்க, ஓடுறா வெளியில அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களை எந்த மிலிட்டரி காப்பாத்துச்சு சொல்லுங்க? பின்னால ஒரு மிலிட்டரி இருக்குது. தேவ சேவையை நம்பினார்கள். இருக்கிற அந்த தேவ சேவை எங்களுக்கு இருக்கிறார்கள் என்று சொல்லுவர்கள் சொன்னார்கள். அவங்கெல்லாம் சொன்னது, அவங்கெல்லாம் பிரார்த்தனை பண்ணதெல்லாம் இந்த உலகத்தில் வெளியில தெரியாது. யுத்தத்திலேயும் தோற்றது கிடையாது. இஸ்ரேலு எல்லா நாட்களில் நடந்த சண்டைகளிலே, யுத்தங்களிலே அவர்கள் வென்றார்கள், ஜெயித்தார்கள் என்பதாகத்தான் வேதம் சொல்லுகிறது.
ஆண்டவர் கூட இருக்கிறார், ஆண்டுடைய சமூகம் இருக்கிறது, தேவ சேனைகள் அங்கே இருக்கிறது. இதை மட்டும் தெரிஞ்சு கொள்ளுங்க. அவர் சொன்னாரு, நெதன்யா சொன்னாரு, அமெரிக்காவோ பிரான்ஸோ ஜெர்மனி யார் எங்களுக்கு உதவி செய்யாட்டாலும் சரி, எங்கள் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலின் தேவன் காக்கிறவராக இருக்கிறார், அவர் இருக்கிற தைரியத்தில் நான் யுத்தம் பண்றேன். யாராவது சொல்ல முடியுமா? உட்கார்ந்த இடத்துல ரிமோட்ல ரேவோ துப்பாக்கியை கண்டுபிடிச்சு அந்த ரேவோ துப்பாக்கிய பேர் பார்ட்ஸ்களா கொண்டு போய் உள்ள கடத்திட்டு போய் அந்த ரேவோ துப்பாக்கி எல்லாத்தையும் தயார் பண்ணி ஒரு குறிப்பிட்ட எல்கையில வச்சுட்டாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டா, அந்த விஞ்ஞானிகள் எல்லாம், ஈரான் உள்ள விஞ்ஞானிகள் எல்லாம் கொலை செஞ்சது எப்படின்னா, அந்த ரேவோ துப்பாக்கி கரெக்டா போய் அவங்களை கண்டுபிடிச்சு சுட்டுருக்கு. ஆளே கிடையாது. என்ன டெக்னாலஜி! அவன் பெரிய வாக்கி டாக்கி வச்சுக்கிட்டு அதோ 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 வச்சுக்கிட்டு இருந்தான். இவன் என்ன பண்ணிருக்கானா, வாக்கி டாக்கிக்கு சேட்டலைட் மூலமா தான் கனெக்ஷன் போகுது. அதே வாக்கி டாக்கி என்ன பண்றா, ஈரான்ல இருந்து கடத்திட்டு வந்து அதே வாக்கி டாக்கி சேட்டலைட் மூலமா போறத இவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, சாப்ட்வேர் சிஸ்டத்துல கனெக்ஷனை கொடுத்துட்டு அதுக்கு என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, அதை ஹீட் பண்ணி அதே வெடிக்க வைக்கிறது. உள்ள வெடிகுண்டே வைக்கல, அதை தன்னாலே வெடிக்கிற மாதிரி செட் பண்ணிட்டு சேட்டலைட் மூலமா என்ன பண்ணிட்டா, இங்க இருந்து என்ன பண்ணிட்டான், அதை ஹீட் ஆக்கி என்ன பண்ணிட்டான், தன்னாலே வெடிக்குது. அவன் கீழே போட்டு ஓடுதான், வண்டிக்குள்ள வண்டி வெடிக்குது. அப்போ அவன் எப்பேற்பட்ட ஞானியா இருப்பான். அதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, தானியேலுக்கு ஞானத்தை கொடுத்த தேவன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிற தேவன். இந்த ஞானம் எல்லாம் எப்படி வந்தது? அதான் கேள்வி. இன்னைக்கு மக்க மாதிரி இருக்கிறவங்களா தேவனுடைய பிள்ளையே கிடையாது. சாணி மாதிரி உட்கார்ந்து இருக்கிறவங்க தேவனுடைய பிள்ளையே கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்னா, இந்த தேசத்துல ஏன் ஜனம் பரிசுத்த ஜனம், இந்த உலகத்துல ஏன் ஜனம் நம்பர் 1 ஞானம் உள்ள ஜனம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்படின்னா வேதத்தை படித்து இன்னைக்கு பேசுறீங்க, வேதத்தை படித்து மனப்பாடமா சொல்றீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், சிறு பிள்ளைகள் இந்த பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதி அவன் ஞானமா இருப்பான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனபடினாலதான் இஸ்ரவேல் ஜனம், யூத ஜனம், கிறிஸ்தவ ஜனம் எல்லாருக்கும் வேதத்தை நன்றாக சிறு வயசுல இருந்து கற்றுக் கொடுக்கிறாங்க. அவன் வந்து பாத்தீங்கன்னாக்க 5 வயசு 10 வயசு 12 வயசுக்குள்ள ஆதி ஆகமத்திலிருந்து 5 ஆகமங்களை எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிருவான், தெளிவா சொல்லுவான். ஏன் அதை கற்றுக் கொடுத்தா பரலோகத்தில் இருக்கிற தேவன் அவனுக்கு ஞானத்தை ஊற்றுவாரு. அவன் ஞானத்துல பெருசா இருப்பான். உலகத்துல அவனை அடிக்கவே முடியாது. உலகத்துல நிறைய மெடல் எல்லாம் தள்ளிட்டு போறது யாரு? நோபல் பரிசெல்லாம் அழித்து போனது யாரு? இந்த யூதஜனம் தான். ஏன் அப்படின்னு கேட்டா, ஆகமங்களை முழுக்க எல்லாத்தையும் நல்லா சின்ன வயசுல கத்துக்கொண்டதுனால தேவ ஞானம் அவனுக்குள்ள இருக்கு. தேவ வசனத்தை ஏன் படின்னு பாசி சொல்றாரு? உனக்குள்ள தேவ ஞானம் வரணுன்றதுக்காக தான் சொல்லிக் கொடுக்கிறார். பரலோக ஞானம் கொடுக்கப்படுவதற்காக சொல்லப்பட்டிருக்கு. வேற வசனத்தை நம்ம கற்றுக்கொள்ளல, நம்ம இதயத்துல வைக்கல அப்படின்னா பரலோகத்தில் ஞானம் கொடுக்கப்படாது. பரலோக ஞானம் கொடுக்கப்பட்டதுன்னா தேவ ரகசியம் தெரியாது. இப்படி படிக்க வேண்டிதான், பார்க்க வேண்டிதான், உள்ள இருக்கிற அர்த்தமே தெரியாது. அந்த ஞானத்தை ஆண்டவரிடத்துல நீங்க பெறும்போது உங்களுக்கு எல்லா விஷயமே வெளிப்படும். கர்த்தர் எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்துவாரு. ஆண்டவர் சொன்னாரு, பவுலப்போஸ்தலன் சொல்றாரு, நீங்கள் நிறுவனங்களாக இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. வசனத்தை உள்ள இதயத்துல ஆண்டவர் எழுதிட்டாரு. உள்ள இருக்கு அப்படின்னா அது மனப்பாடமா சொல்ல தோணும். அப்ப உள்ள இருக்கு அப்படின்னா நீங்கள் நிருபமாக மாறுகிறீர்கள், உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், சுடராக இருக்கிறீர்கள், உலகத்திற்கு ஜீவ வாசனையாக நீங்கள் பரப்பட்டு போறீங்க. இப்படிப்பட்டவன் தான் ஊழியத்துல சுவிசேஷம் சொன்னா உலகத்துல ரட்சிக்கப்படுவாங்க. ஒண்ணும் தெரியாம சும்மா ஒரு வசனத்தை சொல்லிக்கிட்டு அப்படியே குத்துப்பாட்டு போட்டு டான்ஸ் போட்டுட்டு இப்ப எல்லாம் டெண்டா தான் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாம் பறவைக்கு தெருவில் இருக்கிறான், அவனாவது கொஞ்சம் கருத்தோட ஆடுவான், அதை விட கேவலமா ஆடுறான். சாமி வீட்டுல ஆடுறதை விட கேவலமா ஆடுறான். கேட்டா அதிசயமா தாவில ஆடுனாரு, நாங்களும் ஆடுறான். பைத்தியக்காரனா இருக்கிறான். உலகத்துல சாத்தான் இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டா, நிறைய ஊழியக்காரங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்யல, சாத்தானுக்கு ஊழியம் செய்யறான். இப்படிப்பட்டவர்களெல்லாம் சாத்தானுக்கு ஊழியம் செய்து சாத்தியான என்ன பண்றான், பின்னால போறான். அங்க என்ன ஆணும் போனா அதன் மூலமா அசிங்கமா ட்ரெஸ் போட்டு ஆடுறீங்க சபையில. கேட்டா அபிஷேகம் தாவீது ஆடுனாரு, நாங்க ஆடுறோம் அப்படின்றான்.
எப்பேற்பட்ட ஒரு பிசாசுகள் பாருங்க. இதை கண்டிக்கிறதுக்கு ஒருத்தனுக்கு துப்பு இல்ல. கடைசியில பார்த்தா அவனை தூக்கி ஜெயில போட்டாங்க. அப்புறம் ஒரு வேலை வாய் திறக்கல. கடைசியில பார்த்தா அவருக்காக ஜெபம் பண்ணுங்க, மீண்டும் அவர் மீண்டு வருவாரு, புதிய பாடலோட வருவாரு. இவன மாதிரி பிசாசு மக்களை எங்கேயும் பார்க்க முடியாது. நல்ல காட்சி இருக்குதா? வசனம் தெரியாத அம்புட்டு ஊழியக்காரன் அவனை பாராட்டிக்கிட்டு இருக்கிறான். நம்ம கூட்டம் நம்ம வீட்டுல இருக்கிறதே பாராட்டுது. எப்படியா நல்லா ஆடுறாரா பாராட்டுது. இது எங்க வழங்கும்? அது காலகட்டங்களை பாருங்கள். ஆண்டவருடைய தேவ சேனை இஸ்ரவேல் ஜனங்களுடைய பயணிக்கிறது என்கிற நம்பிக்கை விசுவாசம் இஸ்ரவேலுக்குள்ள இருக்கு. எப்பொழுதும் துதியும் தோத்திரமும் நடு ரோட்லையும் வீட்லையும் எப்பொழுதும் தோத்திரமும் துதியும் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த தேவனை ஆப்பராளான தேவனே என்று சொல்லி அவர்கள் ஆட்படுகிற ஒரு காரியம். ஆட்படுகிற காரியம், என்று ஆட்படுகிற காரியம். அந்த தேவன் துணை செய்ய வேண்டும். இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேல் கர்த்தர் ஆண்டவர் அந்த ஜனத்திற்கு அவர் துணையாய் இருக்கிறார். அவரே ரட்சகன் மீட்பராய் இருக்கிறார். அவர் தன்னுடைய சேவையை அனுப்புவார் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஒன் கேன்சர் பைபிள், அனதர் கேன்சர் பைபிள். எவன் எந்த சோல்ஜர் இருந்தாலும் அவன் கையில பைபிள் இருக்கும். ஒரு பக்கம் துப்பாக்கி இருந்தாலும் பைபிள் இருக்கும். நேரமா கிடைக்கும் போது என்ன பண்ணுவாங்க? இஸ்ரவேல் தேவனாய் இருக்க கர்த்தரே என்று சொல்லி அதுக்கப்புறம் வேதத்துல இருக்கிறதெல்லாம் எல்லா பைபிளையும் பாத்தீங்கன்னாக்கா நீங்க இந்த வாசிக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. பைபிள் நீங்க வாசிக்கிறீங்களா எல்லாம் முறையே கிடையாது. இது சரின்னு ஒத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா பைபிள் எல்லாமே செய்யுள்களாக எழுதப்பட்டது, பாடல்களாகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலதான் இன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்களும் யூத ஜனங்களும் இன்றைக்கு இஸ்லாமிய மக்களும் கூட பாடல்களாக பின்பற்றி செய்யுள்களை பாடல்களாக பாடுகிறார்கள். வாசிக்கிறது இல்ல. நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு ஒண்ணுமே தெரியாது. எல்லா பைபிளுடைய பழைய பாடு முழுக்க செய்யுள்கள் தான், பாடல்கள் தான். அவர்கள் பாடலாகத்தான் அங்கே சொல்லுவார்கள், கர்த்தரை உயர்த்துவார்கள். இன்னும் அந்த அடிப்படை பேசிக்கா அந்த அடிப்படைக்குள்ளே நம்ம வரல, அந்த பவுண்டேஷனுக்குள்ளே வரலையே. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுனா அவன் தான் பாடுவான், மத்த எவன் பாடுவான்? ரட்சிக்கப்பட்டவருக்கு மீட்கப்பட்டவர்கள் கர்த்தருக்கு புது பாட்டை பாடுவாங்க. ஏன் அப்படின்னா வேத வசனத்தை பாட்டாவே வச்சிருப்பான். அவனுக்கு பாடல் வரும், இசை வரும். அவன் தேவனுடைய பிள்ளை. இங்க ஆராதிக்கிறதுக்கு பாடலும் வராது, இசையும் வராது. இவர்கள் விசேஷித்தவர்களாம். உள்ள உட்கார்ந்துட்டு இருப்பான், அவன் பெருசா கையை நீட்டி விசேஷித்தவர்கள். அந்நாளிலே எருசலேமுக்கு விரோதமாய் வருகிறவர்களை நான் அழிக்க பார்ப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனத்திற்கு விரோதமாக உலகத்துல எத்தனை தேசங்கள் எழும்பி இருக்கு? ஹமாஸ், இஸ்ரேல், ஈரானு, லிபியா, ஜோர்டானு, அப்புறம் என்னாச்சு? எல்லா தேசமும் இருக்குது. சுத்தி இருக்கிற ஈரானு, எல்லா தேசமும் இருக்குது. ஆனாலும் கூட எல்லா தேசத்தையும் நான் அழிக்க பார்ப்பேன் அந்த ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. டேய், எல்லாத்தையும் தொலைச்சிடலாம் அப்படின்றாரு. ஆண்டவர் வாக்கு இருக்கு, அதை நம்பித்தான் யுத்தத்திலே போற ஆண்டவர் அடிக்க போறாரு. நம்ம சும்மா போவோம், இருக்கிற பலத்தோட போ, உன்ட ஒண்ணு இல்லையா, அடிக்கிறது நான் அடிக்கிறேன் அப்படின்ற அந்த தைரியத்துல தான் அவன் போறான். 2000 கிலோமீட்டர் தாண்டி போய் அடிக்கிறான். பாத்தீங்களா? 2000 கிலோமீட்டர் தாண்டி போய் யுத்தம் பண்ண முடியுமா ஒரு தேசத்தை, ஒரு பெரிய தேசத்தை?